ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். காவிரி நீர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு பதில் மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோட செய்தியாளர் வெங்கடேசன் இணைந்திருக்கிறார். வெங்கடேசன், இந்த பதில் மனுவில் அவங்க குறிப்பிட்டிருக்கிறது என்ன? உங்களுடைய தகவல்களை சொல்லலாம். வணக்கம். காவிரியில் உரிய நீரை திறந்துவிடக் கோரி தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்துள்ள பதில் மனு வழக்கு என்பது உச்சநீதிமன்றத்தில் வரும் 17ஆம் தேதி விசாரணைக்கு வர உள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் தாக்கல் செய்த அந்த மனுவிற்கு பதிலளிக்கும் வகையில் கர்நாடக அரசு ஒரு பதில் மனுவை தாக்கல் செய்துள்ளது. அதில் 15 நாட்களுக்கு வினாடிக்கு 12,000 கன அடி காவிரி நீரை திறந்து விடுவதை உறுதி செய்யுமாறு காவிரி நீர் ஒழுங்காற்று குழு அளித்த பரிந்துரையை காவிரி நீர் மேலாண்மையம் ஆணையம் அப்படியே ஏற்று ஒப்புதல் அளித்தது தவறானது என்றும், கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை ஜூன் முதல் செப்டம்பர் வரை பெய்யும் என்றும், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை ஆகஸ்ட் முதல் ஜனவரி வரை ஆகியவற்றின் செயல்பாட்டை பொறுத்தே அமையும் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் பசிபிக் பெருங்கடலில் வெப்பநிலை உயர்வு காரணமாக ஏற்பட்டுள்ள எல்னினோ தாக்கத்தால் நடப்பாண்டின் நீர் ஆண்டானது இதுவரை பற்றாக்குறை ஆண்டாகவே உள்ளது என்றும், இதன் விளைவாகவே கர்நாடகாவில் உள்ள காவிரி வடிநில பகுதியில் உள்ள 4 முக்கிய நீர்த்தேக்கங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீர்வரத்து சுமார் 65.76% குறைந்துள்ளதால் தமிழ்நாடு அரசின் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அந்த கர்நாடக அரசு தாக்கல் செய்துள்ள பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழ்நாடு அரசின் சார்பிலும் ஒரு கூடுதல் மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் 15 நாட்களுக்கு வினாடிக்கு 12,000 கன அடி நீரை திறந்து விடுவதை குறிப்பாக இந்த தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த அந்த கூடுதல் மனுவில் பல்வேறு விவரங்களையும் தெரிவித்துள்ளது. அதில் இந்த கர்நாடக அரசின் பதில் மனுவை நிராகரிக்க வேண்டும் என்றும், இந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஏற்று உச்சநீதிமன்றம் உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். எல்நிலோ தாக்கத்தால நீர் பற்றாக்குறை இருக்குன்னு கர்நாடக அரசு இந்த உச்சநீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல்ல சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கிய தகவலை பார்க்கிறோம். நிறைய விஷயங்களை அவங்க பகிர்ந்திருந்தது செய்தியாளர் வெங்கடேசன் விவரிக்க நாம கேட்டோம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.